ஒரு சின்ன ஊர்ல படிக்கிற பிடெக் ஸ்டூடெண்ட் ஜுனைத் அஹ்மத். ஸ்மார்ட் இல்ல, டாப்பர் இல்ல, இங்கிலீஷ்ல கூட அவ்வளோ ஃப்ளூயன்சி இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றாரு, பிலிம்ஸ் ஃபெயில். செகண்ட் அட்டெம்ப்ட் மெயின்ஸ் ஃபெயில். தேர்ட் அட்டெம்ப்ட் இன்டர்வியூ ஃபெயில். ஃபோர்த் அட்டெம்ப்ட் சர்வீஸ் கிடைச்சு. ஆனா ஐஏஎஸ் இல்ல. ஆனா அவரோட ஒரே கோல் ஐஏஎஸ் ஆகும். ஃபிஃப்த் அட்டெம்ப்ட் ஃபுல் ஃபோக்கஸா வந்து டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கட் பண்ணி ஹிந்தி மீடியம்ல படிக்க ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு இங்கிலீஷ் வரல, டெல்லி கோச்சிங்ல ஐஏஎஸ் எப்படி? ஆனா ஜுனைத் ப்ரூவ் பண்ணாரு, லாங்குவேஜ்ல பேரியர் இல்ல, டெடிகேஷன் நம்ம யாருனாலும் சாதிக்கலாம். 2018 ஐஏஎஸ் ஆல் இந்தியா தேர்ட் ரேங்க் வந்து சாதிக்கிறார். அவரோட ஃபாதருக்கு அந்த அளவு ஜாப் இல்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஜுனைத் சொன்னாரு, ஹிந்தி மீடியம் எனக்கு வீக்னஸ் இல்ல, அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். இந்த ஸ்டோரியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? யூபிஎஸ்சி என்றால் டெல்லி போகணும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேணும், ரிச் பேக்ரவுண்ட் வேணும்ன்றதெல்லாம் இல்லை. நமக்கு டிசிப்ளின், டெடிகேஷன், அதே போல டைரக்ஷன் இருந்தா போதும் ஐஏஎஸ் ஆகலாம். ஸோ யாராச்சும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா இக்னோர் பண்ணுங்க. நீங்க மட்டும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. சக்சஸ்னா அட்டெம்ப்ட் கவுண்ட் இல்லை, அது ஒரு அப்ரோச் மற்றும் ஆட்டிடியூட்.